பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே என்ற ஒரு நல்ல பாடலை பாடி தேவனை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். சேர்ந்து பாடுவோம், வாருங்கள். உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவேன். இயேசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே, இயேசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவேன். இயேசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே, இயேசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. பரிசுத்தமே பரவசமே பரநேசருளே வரப்பொருளே. பரிசுத்தமே பரவசமே பரநேசருளே வரப்பொருளே. தேடினதால் கண்டடைந்தே, பாடிட பாடல்கள் ஏந்தளித்தே. தேடினதால் கண்டடைந்தே, பாடிட பாடல்கள் ஏந்தளித்தே. உம் பாதம் பணிந்தே என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவேன். இயேசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே, இயேசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. புதுபலத்தால் புதிய கிருபை புதுக்கவியால், புது எண்ணெயால் புதுபலத்தால் புதிய கிருபை புதுக்கவியால். நிரப்பினிடம் நடத்துகிறேன், நூதன சாலினில் சேர்த்திடுவே. நிரப்பினிடம் நடத்துகிறேன், நூதன சாலினில் சேர்த்திடுவேன். உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவேன். இயேசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே, இயேசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. நெருக்கத்திலே உம்மை அழைத்தேன், இறங்கி உதவி எனக் அளித்தீர். நெருக்கத்திலே உம்மை அழைத்தேன், இறங்கி உதவி எனக் அளித்தீர். திசை எட்டென்றும் அழைத்திடாமல் தீவிரம் வந்தெனை தாங்குகிறேன். திசை எட்டென்றும் அழைத்திடாமல் தீவிரம் வந்தெனை தாங்குகிறேன். உம் பாதம் பணிந்தே என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவேன். இயேசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே, இயேசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. உம் பாதம் பணிந்தே என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவேன். இயேசையா உந்தன் அன்பு உள்ளம்
உள்ளம் பொங்குதே. சங்கீதம் 143:10 நாம் வாசிக்கிறோம், உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும். நீரே என் தேவன், உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக என்று ஒரு நல்ல அழகான ஜெபத்தை இந்த சங்கீதக்காரன் ஏறெடுக்கிறதை நாம் வாசிக்கிறோம். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும். என்ன ஒரு நல்ல வேண்டுதல் பாருங்கள். இன்றைக்கு நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவருக்கு பிரியமானது எது என்று அறிந்து கொண்டு அவைகளை செய்ய என்னை போதித்தருளும் என்று கேட்டு ஜெபிப்பது எத்தனை பெரிய பாக்கியம். ஆண்டவருக்கு பிரியமாக நாம் வாழ்வதென்பது நமக்கு பாக்கியமான ஒன்றுதான். ஆனால் எல்லா நேரங்களிலும் அவருக்கு பிரியமான விதத்தில் நம்மால் வாழ முடிகிறதில்லை, நாம் வாழ்வது இல்லை. சில நேரத்தில் நாம் தவறிவிடுகிறோம். ஆனால் யோசேப்புடைய வாழ்க்கையை பாருங்கள். அவன் ஒரு வீட்டில் அடிமை போல சொந்த தகப்பன் சகோதரர்களை விட்டு தூர இடத்திற்கு அவன் கொண்டு போகப்பட்ட போது அடிமையாய் அவன் வேலை பார்த்து கொண்டிருந்த சமயத்தில் அவனுக்கு பாவம் செய்வதற்கு ஒரு சந்தர்ப்பம், ஒரு வாய்ப்பு கிடைத்தது. ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு காரியத்தை செய்வதற்கான ஒரு வாய்ப்பு, ஒரு சூழ்நிலை அவனுக்கு ஏற்பட்ட போது பிரியமானதை, கர்த்தருக்கு பிரியமானதை செய்ய கர்த்தராகிய தேவன் அவரை போதித்திருந்தார். கர்த்தர் யோசேப்போடு இருந்தது நிமித்தமாக இந்த காரியத்தை நான் செய்யக்கூடாது என்று அவன் உணர்த்தப்பட்டு போதிக்கப்பட்டு அந்த பாவத்திற்கு தன்னை விலக்கி அவன் காத்து கொண்டான். தேவனாகிய கர்த்தர் அவனுக்கு உறுதுணையாக இருந்து அந்த காரியத்தில் அவனை விலக்கி விடுவித்தார். அவனை போதித்து அவனை காப்பாற்றினார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அதே போலதான் தாவீதுடைய வாழ்க்கையை பாருங்கள். அவன் இந்த காரியத்தில் சமயத்தில் அவன் தவறி போனான். உரியாவின் மனைவியை அவன் அபகரித்து எடுத்துக்கொண்டு பாவத்தில் விழுந்து விட்டான். ஆனால் அப்படிப்பட்டவனுக்கும் ஆண்டவர் இரக்கம் காண்பித்து அவன் பாவத்தில் விழுந்து போன மனிதன் என்று அவனை தள்ளிவிடாதபடி அவனை போதித்து நல்ல ஆவியானவர் அவனோடு கூட துணை நின்று நாத்தான் தீர்க்கதரிசியை அனுப்பி நீ செய்த காரியம் தவறானது என்று சொல்லி போதித்து அந்த தீமையான காரியத்திலிருந்து அந்த தாவீதை தப்புவித்தார், அதிலிருந்து விடுவித்தார் என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். இன்றைக்கு ஒருவேளை யோசேப்பை போல எந்த ஒரு காரியமுமே செய்யாமல் நம்மை பரிசுத்தமாய் காத்து கொண்டு தேவனுக்கு பிரியமானவர்களாகவும் வாழ்ந்திருக்கலாம். இல்லாவிட்டால் தாவீதை போல நான் தவறிவிட்டேன், வழி விலகி போய்விட்டேன், ஒரு குற்றத்துக்கு இடம் கொடுத்து விட்டேன், அது நிமித்தமாக நான் பாவியாகிவிட்டேன் என்று உணர்கிறவர்களை கூட ஆண்டவர் பரிசுத்தமாய் மாற்றி பிரியமானவைகளை செய்ய போதித்து உணர்த்துவித்து அவர்களை வழிநடத்த தேவன் இன்றைக்கும் உண்மை உள்ளவராக இருக்கிறார். சங்கீதக்காரன் அப்படித்தான் ஜெபிக்கிறான். உமக்கு பிரியமானதை நான் செய்யணும் ஆண்டவரே. எந்த சூழ்நிலையிலும் நான் ஒருவேளை செய்யாமலே வாழ வேண்டும், இல்லாவிட்டால் ஒருவேளை செய்து விட்டால் அவைகளிலிருந்து விடுவிக்கப்பட்டு ஆண்டவரே உமக்கு பிரியமானதை நான் செய்து வாழ வேண்டும் என்று சொல்லி தன்னை அர்ப்பணிக்கிறவர்களாக, நம்மை அர்ப்பணிக்கிறவர்களாக இப்பொழுது ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபம் பண்ணலாமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். உமக்கு பிரியமானவைகளை செய்ய என்னை போதித்து நடத்தும் என்ற சங்கீதக்காரன் ஜெபித்தது போல நீரே என்னுடைய தேவன், உமது நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக என்று ஒப்படைத்து ஜெபித்தது போல ஆவியானவர் சகல தீங்குகளுக்கும் தீமைகளுக்கும் எங்களை விலக்கி விடுவித்து உமக்கு பிரியமானவைகளை நாங்கள் செய்யும்படி எங்களை போதித்து உணர்த்துவித்து எங்களை தவறான காரியங்களில் இருந்து அதில் விழாமலே அல்லது விழுந்து போனால் அதிலிருந்து திரும்ப எழுந்திருக்க ஆண்டவர் எங்களை போதித்து வழி நடத்த வேண்டும் என்று மது கிருபை உள்ள கரத்தில் அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படி யாரெல்லாம் தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்து ஆண்டவருடைய இரக்கம் எனக்கு வேண்டும், அவருக்கு பிரியமான மகளாக பிரியமான மகனாக நான் மாற வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறார்களோ ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நீர் கடந்து வந்து நல்ல ஆவியானவர் அவர்களை போதித்து செமையான வழியிலே நடத்தி செல்ல வேண்டும், தீங்குகளுக்கு விலக்கி காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாய் இருந்ததா? நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளை எங்களோடு கூட ஷேர் பண்ணுங்கள், மற்றவர்களிடத்திலும் ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.